ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 10. அம்மணி குடும்பம். நந்தா நாகராஜன், ஷப்னம், அபி அசோக், ரெக்ஷெல்லா, வளனரசு, பீனி, அனு, பரத். கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒளிப்பதிவு ஒளி தொகுப்பு இணை தயாரிப்பு பாலாஜி விஸ்வநாத். எழுத்து இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். அம்மணி குடும்பம் நாடகம். அம்மா அம்மம்மா அம்மம்மா 8 நாளா தொடர்ந்து 2 ஷிஃப்ட் வேலை பார்க்க வேண்டியது, பொழுது விடியறது அடையிறதும் தெரியாம தூங்க வேண்டியது. எழுந்திருச்சு வர நேரத்தை பாரு. தூங்குனா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டம்மா. 2 மணி நேரம் மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இறங்கி வரேன். உன் தம்பி என்ன பண்றான்? அவன் ராத்திரி 3 மணி வரைக்கும் கண்முழிச்சு படிச்சுட்டு இருந்தாமா. அசந்து தூங்கிட்டு இருக்காமா. எழுப்ப மனசே வரலம்மா. வெடி வெடி உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். ஆமா பரீட்சைக்கு. ஆமாம்மா. 8 மணி வரைக்கும் தூங்கட்டும்னு நீ விட்டுட்டு இறங்கி வந்துட்ட. அட ஆமாம்மா. நான் பெத்த ரத்தினமே, உன் தம்பிக்கு இன்னைக்கு தான் பரீட்சை. 8 மணிக்கு வீட்டை விட்டு இறங்கினா தான் 9:30 காலேஜில் இருக்க முடியும், பரீட்சை எழுத முடியும். அட ஆமால. பாசம் காட்டவும் பரிதாபப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது கண்ணு. வெடி வெடி படிக்கிறதும் தப்பு, பரீட்சைக்கு நேரத்துக்கு போக முடியாம தூங்குறதும் தப்புன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் தம்பி தலையில தண்ணியை கொட்டி அந்த நல்லவனுக்கும் புரிய வை. எப்போ எழுந்திரிச்சு வந்து எப்போ தண்ணி பார்த்து பலகாரம் சாப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போய் பரீட்சை எழுதி கிழிக்கிறது. பஸ்ஸில் போக வேணாமா, ஆட்டோலயே போக சொல்கிறேன். ஏன் 10,000 இன்னும் மிச்ச மீதி இருக்குதாக்கு தம்பி மேலே கரிசனம் காட்ட? அந்த கழுதைய பஸ்லயே போக சொல்லு. பலகாரம் திங்க மேல நேரம் இல்லை. 2 விஷயமா, கழுதை பலகாரம் சாப்பிடாது, பழைய பேப்பர் தான் திங்கும். 2வது விஷயம், கழுதை பஸ்ஸில் போகாது, ஏன்னா அது காசு கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாது. வாடா நல்லவனே, விளக்கம் வியாக்கியானமெல்லாம் நல்லா தான் இருக்கு, நின்று கேட்கத்தான் எனக்கு நேரம் இல்லை. அப்படின்னு அவசர வேலையோ புள்ள பேச்சை கேட்க கூட நேரம் இல்லாம. என் பேச்ச கேட்காத புள்ள அவன் பேசுறது நான் ஏன் கேட்கணும்? பல்லு விளக்குறானான்னு கேளு, பாலை சுட வச்சு கொண்டார, குடிச்சிட்டு ஓட சொல்லு, பரீட்சைக்கு நேரம் ஆகுது. சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நேரத்தோட எழுப்பி விட்டுருக்கணும். சாரிடா தம்பி. நீ எதுக்குன்னே சாரி சொல்கிற? எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் எதுவுமே இல்லை. பின்ன அம்மா சொல்கிறாங்களே. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு நேற்று அம்மாக்கிட்ட 200 வாங்கிட்டு போனேண்ணே. கட்டிட்டல? இப்போ ஏதுனே எக்ஸாமு? பின்ன எனக்கு 200 தேவைப்பட்டுச்சு, அதான் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லி அம்மாட்ட காசு வாங்கினேன். என்னடா தம்பி, 200 வேணா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே. அம்மா கிட்ட ஏன் பொய் சொல்லி பணம் வாங்கினேன்? தப்புடா தம்பி. சரி சரி, பல்லு விளக்கிட்டு வா. என் ஷர்ட் பாக்கெட்டில் பணம் இருக்குது, ஓவர் டைம் காசு. அதில் 200 எடுத்துட்டு எக்ஸாம் அடுத்த வாரம் தானாமா, போகிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு நல்ல பிள்ளையா அம்மா கிட்ட கொடுத்துரு. நான் குளிச்சுட்டு வரேன்டா தம்பி. அண்ணே, பாக்கெட்டில் 300 இருக்குது, 200 அம்மாட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வச்சுக்கிறேண்ணே. கத்தி படத்துக்கு போகணும், நூன் ஷோ. சரி சரி, சத்தம் போடாமல் எடுத்துட்டு போ, அம்மா காதில் விழுந்துற போகுது. அம்மா அம்மம்மா. அப்படி கூப்பிட்டா மட்டும் நீ என் தண்டவணி ஆயிருவியா? நல்லவனே. இந்தாம்மா, நீ கொடுத்த 200 எக்ஸாம் அடுத்த வாரம் தானாம்மா, அப்போ வாங்கிட்டு போகிறேன். அப்போ இன்னைக்கு லீவு தானே, பாலை குடிச்சிட்டு கூட எடுத்துட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஐயா, தினேஷ் வீட்டில் கம்பைன் ஸ்டடி, டிஃபன் சாப்பிட்டு ஓடணும், சீக்கிரம் எடுத்து வை. டிப்பனா? என்ன பண்ணலான்னு இனிமே தான் யோசிக்கணும், நேற்று மாவு அரைக்கல. அப்போ 50 ரூபா கொடு, நான் வெளியில் சாப்பிட்டு போகிறேன். மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா, அது கூட நான் உப்புமா கிண்டி வைக்கிறேன், தின்னுட்டு அப்புறமா போ தினேஷ் வீட்டுக்கு. 50 ரூபா வேணுமா ஒருத்தன் டிஃபன் சாப்பிட? பிள்ளைய பட்டினி போடாதம்மா, அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. உன்னை பிள்ளையா பெற்ற புண்ணியத்தை வைக்கவே இங்கே இடம் இல்லை, இல்லை உன் பாவத்தை கொண்டு போய் நான் எங்கே வைக்க? அடே, ஹோட்டலில் தின்னுட்டு அப்படியே உழவர் சந்தையில் காய்கறி வாங்கிட்டு வந்துடுடா,
பாவம் ரஞ்சிதா புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு உப்பு உரைப்பா சமைச்சு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் வந்து சேரு, சொன்னதை செய். அவனை ஏமா விரட்டுற? காய்கறி தானே வேணும், பைய கூடு, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு நாளாவது நீ வீட்ல ரெஸ்ட் எடுக்கண்ணே, அவன் போகட்டும். நீ ரெஸ்ட் எடுக்க முடியுதாம்மா? இல்லல்ல, அப்புறம் என்ன எனக்கு உபதேசம்? ஐயோ, அம்மா மேல அவ்வளவு கரிசனம். ஒண்ணு பண்ணு, இன்னைக்கே ஒருத்திக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வா, அவ சமைச்சு போடுவா, நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ, ஆசைய பாரு, என் பொண்டாட்டி உனக்கு சமயக்காரியா? பரவாயில்லையே, என் தண்டவாணிக்கு இப்படி கூட கோவப்பட தெரியுமாக்கு? பொழைச்சுக்குவ. வாங்குறது 5 ரூபா கீரை கட்டு, இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொசுறு வேற கேட்கறியா? போ போ, இடத்த காலி பண்ணு. அடே ராசப்பா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட மேல தண்ணி தெளிச்சு வைடா, வெயில் ஏற ஏற எல்லாம் வெடிச்சுக்கிட்டு நிக்குது. மக்கு பையில வெங்காய தட்டுல தண்ணி தெளிக்காதுடா, அத்தனையும் அழுகி போயிடும். வாதாயி, பிஞ்சு அவரைக்காய், பீன்ஸு, ஊட்டி உருளைக்கிழங்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தம்பி தக்காளியை தள்ளி விட்டுறாத, புள்ளைய புடிமா. சின்ன மாப்பிள்ளை, அன்னைக்கு மளிகை ஜாமான் வாங்குற சூத்திரத்தை சொல்லி கொடுத்தனில்ல, இன்னைக்கு காய்கறி வாங்குற டெக்னிக் பாடம். அதாவது அக்கா வாங்க சொன்ன அளவை விட குறைச்சு வாங்குற பாடம். அதே தான். ஏமா காய்கறி கடைமா, எலசா என்ன இருக்கு? நான் தான் இருக்கேன், வாங்கிட்டு போறியா சந்தானம்? அண்ணே, கிலோ என்ன விலைன்னு கேளுங்கண்ணே. சிரிக்காத, வாடல் வதங்களை தலையில கட்டிடுவான். ஏக்கா, தேங்காய் என்ன விலை? நல்ல முத்துன காய் 4 வேணும். முத்துனதா? 18 ரூபா, 4 எடுத்தா 70 ரூபா. 3 இந்த பையில போடு, 1 இந்த கூடையில வை. அப்புறம் சின்ன வெங்காயம் 3/4 கிலோ, 1/2 கிலோ பையில, 1/4 கிலோ கூடையில. தராசை ஒழுங்கா பிடிக்கா, முழங்கையால முட்டு கொடுக்காத. விவரமான ஆளு சந்தானம். இந்தா பைய புடி. பெரிய வெங்காயம் பையில எவ்வளவு, கூடையில எவ்வளவு? பையில 1/2, கூடையில 1/4, வாழைக்காய் 3. பையில 2, கூடையில 1 போட்டேன். அப்புறம் கத்திரிக்காய், கேரட்டு, தக்காளி, பீன்ஸ் எல்லாம் 1 கிலோ. 3/4 காலுமா போட்டாச்சு. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். நானே கேட்கணும்னு நினைச்ச சந்தானம், தனித்தனியா 2 பங்கு வாங்குறியே, எப்ப சின்ன வீடு செட்டப் பண்ண? ஆசைதான், அதிர்ஷ்டம் இல்லையே. மாமா, இன்னொரு சந்தேகம் மாமா. கேளு. வீட்டில் விருந்தாளிங்க வந்திருக்காங்களா? இவ்வளவு காய்கறி வாங்குறீங்க? விருந்து வரல சின்ன மாப்பிள்ளே, புதுசா ஃப்ரிட்ஜ் வந்து இறங்கியிருக்கு, மச்சனா கொண்டாந்து கொடுத்துருக்கான் அருமை அக்காவுக்கு. அதான் ஒரு வாரத்துக்கு தேவையானதை மொத்தமா வாங்கிட்டு வர சொல்லிட்டா வீட்டில். உன் சந்தேகம் தீர்ந்துச்சாப்பா? சந்தானம், என் சந்தேகத்தை நீ இன்னும் தீக்கலையே, ஏன் 2 பங்கா வாங்குற? சொல்லுறேன், நீ பில்ல போடு முதல்ல. தனித்தனியா தானே? ஏமா கெடுத்திய காரியத்தை ஒரே சீட்டில் எழுதுமா. என்னது மிஸ்டு காலு? ஒரு நிமிஷம். ஹலோ, சந்தானம் தான். என்னண்ணா மிஸ்டு கால் விட்டீங்க? ஓ அப்படியா? யார் மாமா ஃபோன்ல? ஆரோ கலர். சும்மா இரேன். அப்படியாண்ணே, உங்களுக்கு வாங்க வேணாமா? சரிண்ணே, சரி பரவாயில்ல. மாமா, எப்படி மாமா ஃபோன் பண்றீங்க? பார்த்தல்ல, பட்டனை தட்டி இப்படி காதில் வச்சு வாயை திறந்துதான் கேட்குறான் பாரு. இல்ல, உங்க மொபைல்ல பேலன்ஸும் இல்லை, சார்ஜும் இல்லை நீங்க, அப்புறம் எப்படி ஃபோன் பண்றீங்க? இதெல்லாம் பாடத்துல சப்ஜெக்ட், பேசாம கவனி. ஏக்கா, கணக்கு எவ்வளோ ஆச்சு? 480 ரூபா. இவ்வளோ வாங்கியிருக்கோம்ல? ஆயிருக்கும். சின்னமாப்பிளே, பையெல்லாம் நீ எடுத்துக்கோ. அப்ப கூட நீங்க எடுத்துக்கிறீங்களா? இப்போ பாரு. ஏமா சீட்டை கொடுமா. நீ கேப்பேன்னு தெரியும், இந்த புடி, பணத்தை கொடு. எல்லாமே சேர்ந்து 10 கிலோ ஆகுதா? சரிதான். அதில் 480 ரூபா. அடே அப்பா, அதில் 1/4 பங்கு 120 ரூபா போக மீதி நாம எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு? 360. கரெக்ட் தானே மாமா? அக்கா, காக்கா கிலோவா இந்த கூடையில போட்டிங்கல்ல, அது பக்கத்து வீட்டுக்கு. இப்போ சந்தேகம் தீர்ந்துதா? இப்போதான் ஃபோன் வந்தது, அவசரமா ஊருக்கு போறாங்களாம், காய்கறி வாங்க வேணான்ட்டாங்க. 10 கிலோ மொத்தம், 1/4 பங்கு 2.5 கிலோ, அதுக்கு 120 கழிச்சுட்டு இந்தாங்க 360 ரூபா. கூடையில் இருக்க காய்கறியை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன், மேல 50 ரூபா கொடு தம்பி. ஏன் 480ல 4 ஒரு பங்கு 120 தானே? அது நீங்க வாங்கின விலை, திருப்பி எடுக்கணும்னா நான் அதே விலைக்கு எடுக்க முடியுமா? 70 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். சரி, இந்தா 410 ரூபா. ஆமா, 10 நிமிஷத்துல 50 ரூபா நஷ்டம் மாமா. லாபத்தில் நஷ்டம்டா, வாயை முடிக்கிட்டு புறப்படுவா. மாமா அவங்க வர்றாங்க. யார் அது சின்ன மாப்பிள்ள? அண்ணி மேடம், பெட்டிஷன் பிரேமலதா. அட்டடே, மாமா தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. குட் மார்னிங் மேடம்.
மாப்பிள்ள சார் வந்திருக்கீங்களா? நீங்க ஒண்டிக்கட்டை, ஹோட்டல் சாப்பாடு, காய்கறி மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற வாய் முகூர்த்தம். சீக்கிரமே கல்யாணம் காட்சின்னு ஆயிட்டுனா பழக வேணாமா? காய்கறி, மளிகை ஜாமான், மாங்காய், புளிப்பு மிட்டாய், அப்புறம் பால் பவுட்ரு, ரப்பர் ஷீட்டு. ஓஹோ, நல்ல ட்ரைனிங். மனப்பாடமா ஒப்பிக்கிறாரே மாப்பிள்ள. ஆமா தங்கச்சி, நீங்க ஒத்தாளு. ஹாஸ்டல் சாப்பாடு. நீங்க எங்க இங்க மார்க்கெட்ல? கருணை இல்லத்துல நாளைக்கு மத்தியான சாப்பாடு என் பொறுப்பு, என் பங்கு. 40 பெரியவங்க, 17 பொடுசுங்க, மொத்தமா வாங்கணுமே, அதான் நானே வந்தேன். ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. இல்லாதவங்க பசியாரி மனதார வாழ்த்துனா நீங்க இன்னும் ஓஹோன்னு வருவீங்க. இந்த அவசரம் வந்ததுக்கு நன்றி காணிக்க தானே இப்ப நான் செய்யற செலவு. ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள். நாளைக்கு உங்க பிறந்த நாளா? இல்ல அப்போ உங்க கல்யாண நாளா? ரெண்டும் இல்ல. நாளைக்கு எனக்கு டைவர்ஸ் ஆன 4வது வருஷம் ஆண்டு விழா. என்னவா, அதுக்கெல்லாமா ஆண்டு விழா கொண்டாடுவாங்க? சரி, அது உங்க சொந்த விஷயம். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, டைவர்ஸ் டே அனிவர்சரிக்கு என்னன்னு சொல்லி வாழ்த்துறதுன்னா மூடிக்கிட்டு வா. என்ன கண்ணம்மா? வாங்க மேடம், எல்லா காயும் இருக்கு ஃப்ரெஷ்ஷா, இப்ப காலையில வந்தது. பாருங்க, பனித்துளி ஒட்டி இருக்கு. என்னென்ன வேணும், எத்தனை கிலோ போடணும்? மலைன்னு போட்டு கூடையில கட்டி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சிடறேன் தாயி. முதல்ல தராசை தூக்கி பிடி. நல்லா பாத்துக்க தாயி. முள்ள நேரம் நிக்கிற மாதிரி பிடிமா. இதுக்கு மேல வஸ்துனா கூரையில அடிக்கும் தாயி. என்ன, நீங்க இந்த கடையில தானே இதெல்லாம் வாங்குனீங்க? ஆமா தங்கச்சி, ஆனா தராசு முள்ளு நேரா நிக்குதானெல்லாம் முதல்ல நான் செக் பண்ணல. ஏமா, அடுத்தாப்புல எடைக்கல்ல காட்ட சொல்லுவேன். நல்லா பாத்துக்க. இது 1 கிலோ கல், இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. கவர்மெண்ட் முத்திரையோட இருக்கு. எடைக்கல திருப்பி காட்டு. அடியில தேய்ச்சி எடையை குறைக்கல தாயி. போன வருஷம் உங்ககிட்ட வாங்கின பாட்டு நான் பட்ட பாடு மறப்பனா தாயி? உங்க நல்லதுக்கு தாமா அப்படி செக் பண்றோம், வான் பண்றோம். ஒவ்வொன்றுலேயும் எத்தனை கிலோ போடணும்? இரு, அது என்ன தராசு தட்டு கடியில? அந்த பக்கம், அந்த பக்கம் எடைக்கல்ல வைக்கிற தட்டு. பாருடா, புளி ஒட்டி வச்சிருக்க. கொஞ்சோண்டு புளி, தட்டு லேசா ஓட்டை விழுந்துருச்சுமா. உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் அந்த சின்ன ஓட்டை வழியா உருண்டு கீழே விழுந்துரும். 1/2 கிலோ புளியை ஒட்டி வச்சு நீ அதை காப்பாத்திருக்க. 1/2 கிலோ எல்லாம் இல்லை தாயி, கொஞ்சோண்டு தான். 100-150 கிராம் இருக்கும். கண்ணு உடனே நோட்டை பிரிக்காத, கம்ப்ளைண்ட் எழுதிடாத தாயி, கூட்டம் கூடி போயிடும். இதா வேற தராசுல எடை போடுறேன். அப்போ இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு பட்டனாமோ. அதானே அண்ணா, உங்க பையில இருக்க காய்கறிகளை அந்த பெரிய கூடையில கொட்டுங்க. ஏமா, முதல்ல அந்த ஐட்டத்தை எல்லாம் நல்ல தராசுல எடை போடு. தனித்தனியா பிரிச்சு எடை போடு. அட நீ வேற ஏன் ஜாமி? அவர்கிட்ட என்ன மறைப்பு? அண்ணா, காய்கறிகளை தனித்தனியா எடை போட வேணாம், 2 கிலோவா எடை போடட்டும். எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம். 10 கிலோ மொத்தம். 10 கிலோவா? 2.5 கிலோ திருப்பி கொடுத்தீங்களே மாமா. வர உங்களுக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியம். ஒத்திக்கிட்டு இருக்கியா? போட்டுட்டியா? இப்போ எத்தனை கிலோ இருக்கு? ஐயோ, 5.5 கிலோ தான் இருக்கு. காசு வாங்கினது 10 கிலோவுக்கு, திரும்ப எடை போட்டா 5.5 கிலோ தான் வருது. இல்ல, மாமா வாங்கினது 7.5. இப்போ வாயை மூடலனா உனக்கு 7.5. இந்தாங்க சாமி, குறையிற 2 கிலோ எடைக்கு 96 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். புறப்படுங்க. வர்றேன். வரவே வேணாம், உன் தசைக்கே ஒரு கும்பிடு. போ, எப்படியும் உன் சம்சாரம் என் கடப்பக்கம் வராமையா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. மாமா, எந்த சந்தேகமா இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வெளியில வந்து கேட்டுங்க. இங்க கேட்டு மானத்தை வாங்காத. 5.5 கிலோ தான் இருக்கு. 7.5 கிலோவுக்கு இன்னும் 2 கிலோவாவது வாங்கணும். வேற நல்ல கடையை பார்ப்போம். பயப்படாதீங்க மாமா, 10 கிலோக்கான பில்லு தான் உங்க பாக்கெட்லயே இருக்குதே. ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடு. தங்கச்சி, நீ வாங்கிட்டியா? வரியா என்ன? நீங்க புறப்படுங்கண்ணே, கேஸ் சீட் எழுதிட்டு வர நேரமாகும். வர மேடம். வாங்க மாப்ள. அண்ணா, ஒரு நிமிஷம். என்னம்மா? மிஸ்டர் தண்டபாணி இன்னைக்கு என்ன ஷிஃப்ட்? ரெஸ்ட் நாள்தாம்மா, வீட்டில் தான் இருப்பான். ஏன்னா வர சொல்லவா? அது முறையிலண்ணே, நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மாவையும் பார்த்து பேசணும். உங்க பெரிய தங்கச்சி கல்யாண விஷயமாவா மேடம்? பெரிய தங்கச்சியா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான் மாப்ள. என்னது, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானா? ஏன் கேக்குறீங்க மாப்ள? இனிமே மாப்பிள்ளான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க மாமா. சின்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள மனசு தளர விடாதப்பா. அவங்களுக்கு இருக்கிற ஒரு தங்கச்சிய உனக்கே பேசி முடிக்கலாம்ல. அப்படிங்கிறீங்க? ஓகே ஓகே மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கண்டிப்பாக உங்களுக்கு 1 கிலோ அல்வா லாடா கடையில் வாங்கி தரேன். அல்வா எனக்கு? வரேன் மேடம். வாங்க மாப்ள. வரமா தங்கச்சி, போற வழியில தண்டபாணி வீட்டில் தாக்கல் சொல்லிட்டு போறேன்.
தண்டமணியை பார்த்தே சொல்லிடுறேன். சரிண்ணே. அண்ணே, காய்கறி எல்லாம் உங்க தோட்டத்தில் விளைஞ்சது தானே? அட ஆமா தண்டபாணி, காலையில் பறிச்சது. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இயற்கை விவசாயம் தண்டபாணி, எல்லாம் நம்ம ஐயா நம்ம ஆழ்வார் புண்ணியம். பூச்சி மருந்து, ரசாயன உரம் இதுக்கெல்லாம் இது அவசியமே இல்லை. உடம்புக்கும் நல்லது. எத்தனை பேத்துக்கு இந்த அருமை புரியுது. அதுதான் அம்மா உழவர் சந்தையில் தான் வாங்கிட்டு வரணும்னு கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சாங்க. விலையெல்லாம் எப்படிண்ணே? கேட்கவே வேணாம். ஒவ்வொரு கடை வாசல்லையும் போர்டு எழுதி போட்டிருக்கோம். எல்லா கடையிலையுமே ஒரே விலை தான். என்னென்ன வேணும், எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு சாமி. இந்த அவரைக்காய் 1/2 கிலோ கொடுங்க. அப்புறம் முட்டைகோஸ் 1/2 கிலோ, நாட்டு தக்காளி 1 கிலோ கொடுங்க. முள்ளங்கி நல்லா இருக்குது, அது ஒரு 1/2 கிலோ கொடுங்க. இது என்ன தட்டக்காவா? அது ஒரு 1/4 கிலோ கொடுங்க. உருளைக்கிழங்கு கெட்டு போகாது, அது ஒரு 1 கிலோ கொடுங்க. அப்புறம் வெங்காயம் 1 கிலோ, பச்சை பட்டாணி 200 கிராமு. அப்புறம் நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை என் சங்கீதா. நேயர்களே, இந்த பகுதியில் நம்ம திட அளவைகளோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது திட அளவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி, பருப்பு, காய்கறி அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதை எப்படி எடை போடுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலத்தில் அரிசி, எள்ளு, நெல் இது மாதிரி இந்த பொருட்கள்லாம் எப்படி போட்டாங்கன்னா படி, பள்ளம் இப்படியெல்லாம் அளந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பள்ளக்கணக்கு, அடிக்கணக்கு இது மாதிரி சொல்கிறதுனால சரியான எடைக்கும் விலைக்கும் தகுந்த பொருள் வந்து மக்களை போய் சேரல. அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு. அதனால தான் இந்த அளவைகளை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்ம கணிதத்தோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற கிலோகிராம், மில்லிகிராம், கிராம் அப்படின்னு. அது என்னங்க கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே கிலோகிராம்னு அளக்க முடியாது. சில பொருட்களை வந்து நம்ம கிலோகிராம் சொல்லுவோம், மில்லிகிராம்னு சொல்லுவோம், கிராம்னு சொல்லுவோம். இப்போ அந்த கிலோகிராம்னா என்ன, மில்லிகிராம்னா என்ன, கிராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது 1 கிலோகிராமில் 1000 கிராம்ஸ் இருக்குது, சரிங்களா? 1 கிலோகிராமில் 1000 கிராம்ஸ், அதாவது 1 கிலோவை 1000 பகுதியாக பிரித்தோம்னா அதுதான் வந்து கிராம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1 கிலோவை 10 லட்சம் பகுதியாக பிரித்தோம்னா அதுதான் மில்லிகிராம், சரிங்களா? 1 கிலோவை 10 லட்சம் பகுதிகளாக பிரித்தோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மில்லிகிராம்னு சொல்கிறோம். அது போக 1 கிலோவை 5000 பகுதிகளாக பிரித்தோம்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா கேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போக 1 கிலோவை 2.2 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்களோம், சரிங்களா? 2.2 பகுதிகளாக நம்ம பிரித்தோம்னா அது வந்து 1 கிலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போக 1 கிலோவில் எவ்வளோ டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.001, அதாவது 1000 கிலோ சேர்ந்தது 1 டன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 1 கிலோவில் 0.001, அதாவது டன்னில் ஒரு சின்ன பகுதி தான் வந்து கிலோ, சரிங்களா? சரிங்க நேயர்களே, இப்போ இந்த கிராம், மில்லிகிராம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிராம்ஸு, மில்லிகிராம்ஸு, கிலோவெல்லாம் வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வாங்கினோம்னா அந்த இடத்துல எப்படி கணிதத்தோட பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக மளிகை கடையில் வாங்குறத விட விவசாயிகளோட நேரடி கொள்முதல் நிலையம் அப்படின்னு சொல்கிற உழவர் சந்தையில் நமக்கு தேவையான காய்கறிகள் தரத்தோடையும் அதுக்கு ஏற்ற விலையிலும் நமக்கு கிடைக்கும். அங்கே வாங்கினா நமக்கு நம்ம காய்கறிகள், கீரை இது மாதிரிலாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நேயர்களே, அடுத்தது ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கிலோவும் விலையும் வேறுபடும். ஸோ அதில் வந்து கணிதத்தோட பயன்பாடு எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு என்ன ஒரு 3 நாளைக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பாக தேங்காய் தேவைப்படும், அப்படித்தானுங்க? தேங்காய் வந்து ஒரு 2 தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். 3 நாளைக்கு ஒரு 2 தேங்காய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு தேங்காயினோட விலை 15 ரூபாய் அப்படின்னு நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஒரு தேங்காயினோட விலை 15 ரூபாய். ஸோ 2 தேங்காயினோட விலை எவ்வளோங்க, 15 கூட்டல் 15 மொத்தம் எவ்வளோங்க, 30 ரூபாய். அதாவது 2 தேங்காயினோட விலை 30 ரூபாய். அது போக நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூட ஒரு செங்கீரை வாங்குகிறோம். செங்கீரை 2 கட்டு வாங்குறோம்னு வச்சுக்கலாங்க. ஒரு கட்டினோட விலை 6 ரூபாய்னா 2 கட்டினோட விலை எப்படிங்க போடுவோம், 6 கூட்டல் 6 12ன்னு சொல்லாங்களா? 6 கூட்டல் 6 12 ரூபாய். 2 கட்டு கீரையினோட விலை 12 ரூபாய். அது போக முருங்கைக்காய் வாங்குகிறோம், சரிங்களா? உடலுக்கு சக்தி கொடுக்குற முருங்கைக்காய் வாங்குகிறோம். ஒரு தோராயமாக ஒரு 3 முருங்கைக்காய் வாங்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 3 முருங்கைக்காய் வாங்கலாம்னு வச்சிட்டோம்னா ஒரு முருங்கைக்காயினோட விலை 3 ரூபாய். ஸோ 3 முருங்கைக்காயினோட விலை எப்படிங்க சொல்லலாம்,
3 கூட்டல் 3 கூட்டல் 3 அதாவது 9 ரூபாய். 3 முருங்கைக்காயினோட விலை 9 ரூபாய். அது போக கணிதத்தோட இன்னொன்று சொல்லுவாங்க, நல்லா வெண்டைக்காய் நல்லா சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் கிலோ அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் கிராம் சொன்னீங்க, மில்லிகிராம் சொன்னீங்க. இப்போ மட்டும் எப்போ பார்த்தாலும் கிலோனே சொல்லிட்டு இருக்கீங்க. அதை கிராம் எப்படிங்க சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோக்கு எவ்வளோ கிராம் இருக்கும்? 1000 கிராம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, அப்படின்னா 1/2 கிலோவுக்கு அதில் அரை பங்கு தானுங்க. அப்படின்னு எவ்வளோ வரும்? 500 கிராம். 1 கிலோவுக்கு 1000 கிராம் அப்படின்னா 1/2 கிலோவுக்கு 500 கிராம். சரிங்களா? இப்போ நமக்கு வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்குறேன்னு வச்சுக்கலாங்க. 1 கிலோ வெண்டைக்காயினோட விலை 25 ரூபா. ஸோ 1/2 கிலோனோட விலை எப்படி இருக்கும்? அதில் பாதி பங்குங்களா? 25ல் பாதி 12 ரூபாய் 50 பைசான்னு சொல்லாங்களா? ஸோ 1/2 கிலோ வெண்டைக்காயினோட விலை 12 ரூபாய் 50 பைசா. அது போக சின்ன வெங்காயம், சாம்பார் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்கலாம், ருசி கொடுக்கறதுக்காக சின்ன வெங்காயம். அதாவது 1 கிலோ அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 3 நாளைக்கு 3/4 கிலோ தேவைப்படுது. ஆவரேஜாக 4 பேருக்கு இருக்கிற ஃபேமிலிக்கு 3/4 கிலோ தேவைப்படுது. 1 கிலோ சின்ன வெங்காயத்தினோட விலை 40 ரூபாய்ங்க. ஸோ 3/4 கிலோன்னு இல்லைங்க, இந்த கிராம் சொல்லுங்க, கிராமில் சொல்லாமா? ஒரு கிலோக்கு எவ்வளோ கிராம்? 1000 கிராம். ஆனால் 3/4 கிலோவுக்கு 750 கிராம் சொன்னாங்களா? அப்படின்னா அதனோட ரேட் எப்படிங்க சொல்லலாம்? 1 கிலோக்கு 40 ரூபாய்னா 3/4 கிலோக்கு 1/2 கிலோ கூட்டல் 1/4 கிலோன்னு சொல்லலாமா? 1/2 கிலோன்னா அதில் பாதி பங்கு. ஸோ 40ல் பாதி பங்கு 20. 1/4 கிலோனா 40ல் 1/4 பங்கு. 40ல் 1/4 பங்கு எவ்வளோங்க? 10 ரூபாய். இப்போது 1/2 கிலோ கூட்டல் 1/4 கிலோ. 500 கிராமோட விலை 20 ரூபா. 250 கிராமோட விலை 10 ரூபாய். மொத்தம் எவ்வளோ கிராமு? 750 கிராமுக்கு நமக்கு 30 ரூபாய். அடுத்தது பீட்ரூட் வாங்கலாங்க. பீட்ரூட்னோட 1 கிலோ விலை பார்த்திங்கன்னா 30 ரூபாய். நம்ம 1 கிலோ பீட்ரூட் வாங்கலாம். 1 கிலோ பீட்ரூட்னோட விலை 30 ரூபாய். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்? தேங்காய் வாங்கியிருக்கிறோம், செங்கீரை வாங்கியிருக்கோம், முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம், அது போக வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம், அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கிக்கிறோம். இது போக இஞ்சி வாங்கலாங்க. இஞ்சி வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு வாங்க மாட்டோம், கிராம் வைஸ் தான் வாங்குவோம். இப்போது நம்ம காய்கறி மார்க்கெட்டில் 1 கிலோ இஞ்சினோட விலை 110 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 100 கிராம் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ 100 கிராம் நம்ம எப்படி பிரிப்போம்? இப்போ நமக்கு இஞ்சி வந்து 1 கிலோ 2 கிலோன்னு தேவைப்படாது, கிராம் வைஸ் தான் தேவைப்படும். இந்த நம்ம 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 100 கிராம் போதும் அப்படின்னு வச்சுக்கலாங்க. 100 கிராம்னா நமக்கு 1 கிலோங்கிறது 1000 கிராம். அப்படின்னா 100 கிராம்ங்கிறது அந்த 1000ல் ஒரு 10 பங்கு. கரெக்டுங்களா? 1000ல் 10 பங்கு. அப்படின்னா நமக்கு 110 ரூபாய்ங்களா? 1000 கிராம். அதில் 10 பங்குனா 110 வகுத்தல் 10 எவ்வளோங்க வருது? 11 ரூபாய். அதாவது 100 கிராம் இஞ்சினோட விலை 11 ரூபாய். இப்போ அது போக அவரைக்காய் வாங்கலாங்க. சரிங்களா? அவரைக்காயினோட விலை, அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 கிலோ அவரைக்காயினோட விலை 20 ரூபாய். சரிங்களா? 1 கிலோ அவரைக்காயினோட விலை 20 ரூபாய். நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 1.5 கிலோ தேவைப்படுது. அதாவது 1000 கிராம் கூட்டல் 500 கிராம், மொத்தம் 1500 கிராம் தேவைப்படுது. 1000 கிராம் அவரைக்காயினோட விலை 20 ரூபாய். அப்படின்னா 500 கிராமோட விலை 10 ரூபாய்னு வச்சுக்கலாங்களா? மொத்தம் 1500 கிராம், அதாவது 1.5 கிலோ அவரைக்காயினோட விலை 30 ரூபாய். இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கியிருக்கோம்? தேங்காய் 30 ரூபாய்க்கு கூட்டல், அது கூட செங்கீரை ஒரு 12 ரூபாய்க்கு கூட்டல், அது போக முருங்கைக்காய் ஒரு 3 வாங்கியிருக்கோம், அதனோட விலை 9 ரூபாய். அது போக வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம், வெண்டைக்காயினோட விலை 12 ரூபாய் 50 காசு. எவ்வளோ கிலோ? 1/2 கிலோ வாங்கினோம். அது போக ஆனியன் சின்ன வெங்காயம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். அது போக பீட்ரூட் ஒரு 30 ரூபாய். ஜிஞ்சர் ஒரு 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அவரைக்காய் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இதனோட மொத்த கூட்டல் தொகை பார்த்திங்கன்னா 164 ரூபாய் 50 பைசா நம்ம மொத்தமாக வாங்கியிருக்கிறோம். நேயர்களே, இந்த பகுதியில் கணிதத்தோட அளவுகளோட முக்கியத்துவம், அதாவது கிராம், மில்லிகிராம், கிலோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக கூட்டலோட முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது பகுதி 10 அம்மணி குடும்பம்.